வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? மீண்டும் என் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் நம்முடைய கிச்சன் பட்ஜெட்டை பாதியாக குறைக்க உதவும் சில டிப்ஸு மற்றும் பயனுள்ள டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். இந்த சிறிய பழக்கங்களை தினசரி வாழ்க்கையில் நம்ம பின்பற்றினா மாத இறுதியில் ஒரு குறிப்பிட்ட அளவில் அமௌண்ட்டை சேமிக்க முடியும். முதல்ல மளிகை பொருட்கள் வாங்குவதற்கு முன் ஒரு பட்டியலை தயார் செய்யுங்க. பட்டியல் இல்லாமல் கடைக்கு சென்றால் தேவையில்லா பொருட்களை வாங்கும் வாய்ப்பு அதிகம். எனவே திட்டமிட்டு வாங்குவது மிகவும் முக்கியம். இரண்டாவதாக, வீட்டில் ஏற்கனவே உள்ள பொருட்களை ஒரு முறை சரிபார்த்த பிறகே புதிய பொருட்களை வாங்குங்கள். இதனால் ஒரே பொருட்களை மீண்டும் வாங்கும் தவறை தவிர்க்கலாம். மூணாவது, வாரத்திற்கு தேவையான அளவிலே காய்கறிகளை வாங்குவது. அதிகமாக காய்கறி வாங்கினால் அவை கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். உணவு வீணாக்குவது என்பது நேரடியாக பண இழப்பாகும். நாலாவது பார்த்திங்கன்னா, மீதமுள்ள உணவை தூக்கி எறியாமல் அதை அடுத்த வேலைக்கு புதிய உணவாக மாற்றி பயன்படுத்தலாம். உதாரணமாக, மீதமுள்ள சாதத்தை லெமன் ரைஸு, தக்காளி சாதம், ஃப்ரை ரைஸாக மாற்றலாம். அஞ்சாவது பார்த்திங்கன்னா, அரிசி, பருப்பு, எண்ணெய் போன்ற நீண்ட காலம் கெடாத பொருட்களை சலுகை கிடைக்கும் போதே வாங்கி மொத்தமாக வச்சுக்கோங்க. அப்போது இதனால் செலவு குறைக்க உதவுகிறது. ஆறாவது பார்த்திங்கன்னா, எரிவாயு மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தணும். சமைக்கும்போது பாத்திரத்தை மூடி வச்சா சமையல் விரைவாக முடியும். இதனால் எரிவாயு செலவும் குறையும். ஏழாவது டிப்ஸ் என்ன பார்த்திங்கன்னா, வெளியே உணவு வாங்குவது முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிட்டு வீட்டிலேயே சமைத்து சாப்பிடுங்கள். இதனால் உடலுக்கு நல்லதும் செலவையும் குறைக்கும். எட்டாவது கறிவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி போன்றவற்றை வீட்டிலேயே ஒரு சிறிய தொட்டிலேயே வளர்த்தா அடிக்கடி நம்ம வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போது இறுதியில் ஒரு முறை உங்கள் சிக்கன செலவை பதிவு செய்து பார்த்துட்டு எங்கே அதிகமாக நீங்கள் செலவு செய்கிறீங்க என்பது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.